சென்னை முழுவதும் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் எண்ணூர், காசிமேடு, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட 5 இடங்களில் இன்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட உள்ளன. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், விநாயகர் சிலைகள் ஊர்வலம் எப்ப நடைபெற இருக்கு? இதற்காக சென்னையில என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? வேதவள்ளி, கடந்த 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. அதற்கு பின்பாக இன்று விநாயகர் சிலைகள் சென்னை நகர் முழுவதும் கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை நகரில் 5 இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இன்று மதியம் 1:30 மணிக்கு பிறகு விநாயகர் ஊர்வலம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை நகரில் பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் மற்றும் நீலாங்கரை, காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட 5 இடங்களில் கடலில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இடத்தில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு செய்யப்பட்டிருக்கூடிய ஏற்பாடுகளை தற்போது அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த இடத்தில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக 2 ராட்சத பெரிய கிரேன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஊர்வலமாக வரக்கூடிய விநாயகர் சிலைகள் இந்த இடத்தில் கிரேன் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக இந்த இடத்தில் மாநகராட்சி பணியாளர்கள் அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டு உயர் கோபுரங்கள் பாதுகாப்புக்காக உயர் கோபுரங்கள் காவல்துறையால் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒலிபெருக்கி கருவியும் அதே போன்று மாலை நேரம் ஆவதால் அதை விளக்குக்கான ஏற்பாடு, விளக்கு வெளிச்சம் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது மாநகராட்சி பணியாளர்களால் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறையும் அதற்கான பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையும் போக்குவரத்து போலீசாரும் பணியில் இருப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விநாயகர் ஊர்வலம் 10, 11, 12 மற்றும் 14ஆம் தேதி என 4 நாட்கள் சென்னை நகரில் விநாயகர் ஊர்வலம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இந்த இடத்தில் செய்யப்பட்டு வருகிறது. வேதவள்ளி, ராஜ்குமார், முக்கிய சாலைகள்ல இந்த ஊர்வலம் நடைபெற இருக்கிறதுனால போக்குவரத்துல ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து சென்னை நகரில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்தும் பொழுதும் அதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட பெருநகர சென்னை காவல்துறை ஆணையாளர் ஜார்ஜ் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகள் விநாயகர் ஊர்வலம் நடத்தக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் விநாயகர் ஊர்வலம் வரக்கூடிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் அதே போன்று முக்கிய வழிபாட்டு தலங்களில் கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் ஊர்வலம் வரக்கூடிய பாதை உட்பட விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் இடங்களில் சென்னை மாநகர் முழுவதுமாக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் பகுதியில் வரக்கூடிய விநாயகர் சிலைகள் மத்திய சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய வல்லூர் கோட்டம், திருவல்லிக்கேணி மற்றும் வடசென்னை பகுதியிலிருந்து வரக்கூடிய விநாயகர் ஊர்வலங்கள் சீனிவாசபுரத்திலும், தென் சென்னை பகுதியில் பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய விநாயகர் சிலைகள் தென் சென்னை நீலாங்கரை பகுதியில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஊர்வலம் நடைபெறக்கூடிய இடங்களில் 135 அதிரடிப்படையினர் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, ராஜ்குமார், இன்று தொடங்கி எத்தனை நாட்களுக்கு சிலைகள் கடலில் கரைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? மொத்தம் விநாயகர் சிலைகள் சென்னை நகர் முழுவதும் 2696 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு 4 நாட்கள் விநாயகர் ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 10, 11, 12 மற்றும் 14ஆம் தேதி 4 நாட்கள் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலும் இன்று மற்றும் நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பெருவாரியாக விநாயகர் சிலைகள் அதிக அளவுக்கு கரைக்கப்படும். எனவே சனி மற்றும் ஞாயிறு நாட்கள், அதே போன்று பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமலும் வாகன நெரிசல் ஏற்படாமலும் இந்த நாட்கள் சரியாக இருக்கும் என்றுதான் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலான விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்கள் கொஞ்சம் அதிக அளவுக்கு விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கான கூடுதலான பாதுகாப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. ராஜ்குமார், தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி.